தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சௌனகர் செல்வத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு யுதிஷ்டருக்கு எடுத்து கூறுகின்றார். இப்போ யுதிஷ்டர் கேட்குறாரு, ஓ பிராமணரே, நான் பொருள் மீது இருக்க ஆசையினால பொருளை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் பிராமணர்களை போஷிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகின்றேன். இப்போ என்ன மாதிரி இந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவன் பின்தொடர்ந்து வருபவர்களை போஷிக்கிறது, காப்பாற்றுதல், இதையெல்லாம் எப்படி செய்யாமல் இருப்பான்? இந்த பஞ்ச மகா யஜ்ஞங்கள்ல எல்லா பிராணிகளுக்குமே பாகம் காணப்படுகின்றது. சமையல் செய்யாதவர்களான சந்நியாசி முதலானவர்களுக்கும் இந்த கிரகஸ்தன் கொடுக்கணும். முதல்ல தர்பாசனம், அது இருப்பதற்கான ஒரு ஆசனம், அதுக்கப்புறம் இடம், தீர்த்தம், அதுக்கப்புறம் சதயம், பிரியமான வார்த்தை, களைத்தவனுக்கு ஆசனம். அதாவது இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். டயர்டாக இருக்கவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்லை சீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தாகமாக இருக்கவனுக்கு தண்ணி கொடுக்கணும். பசியோடு இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்கள கண்ணால் பார்க்கணும், மனசில் நினைக்கணும், பிரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், எழுந்து நின்று ஆசனம் கொடுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே உட்காந்துட்டு ப்ளீஸ் டேக் யுவர் சீட், அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வராங்க, இல்லை ஒரு சன்னியாசி வருகின்றார்கள், இல்லை நம்ம யாரையெல்லாம் போஷிக்கணுமோ அவங்க வராங்க அப்படின்னும் போது எழுந்து அவர்களுக்கு நம்ம ஆசனம் கொடுக்கணும். இதுவே நெடுங்காலமாக உள்ள தர்மம். அதுக்கப்புறம் எழுந்து பின்தொடர்தல், அவங்க போகிறாங்க அப்படின்னும் போது ரைட்டு போயிட்டு வாங்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. எழுந்து அவங்க பின்னாடி போய் குறைந்தபட்சம் இன்றைக்கு வாசப்படி வரைக்குமாவது அவர்களை நாம் வழி அனுப்பிவிட்டு வர வேண்டும். அக்னிஹோத்திரம், காளை மாடு, ஞாதிகள், அதிதிகள், உறவினர்கள், மக்கள், பதனிகள், வேலைக்காரர்கள், இவர்களெல்லாம் பூஜிக்கப்படாவிட்டால் அந்த பாவ நெருப்பானது நம்மை எரித்துவிடும். அடுத்தது சொல்றாரு, தனக்காக மட்டுமே அன்னத்தை சமைப்பது கூடாது. எந்த ஒரு விலங்கையும் பலியிடுவதற்கு முன்பு அதை இறைவனுக்கு படைத்து விட்டுத்தான் பலியிட வேண்டும். அதே மாதிரி தான் ஒருவனாக சாப்பிடவும் கூடாது, விதிக்கு விலக்காக கொடுப்பதும் கூடாது. அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் இந்த பட்சிகள் மற்ற பிராணிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும். அதனால எப்பவுமே விகசத்தை சாப்பிடுறனாகவும் அமிர்தத்தை சாப்பிடுறனாகவும் இருக்க வேண்டும். அதென்ன விகசத்தை சாப்பிடுவது, அமிர்தத்தை சாப்பிடுவது அப்படின்னா, அதிதிகள் அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சமாக இருக்கிறத நாம் சாப்பிட்றோம் இல்லையா, இதை விகசம்னு சொல்லுவாங்களாம். யஜ்ஞம் பண்ணி மிஞ்சினதை அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வழியில் நடந்து போகிறவன், சிரமத்தை அடைந்தவன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கப்படாதவன், இவங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு சந்தோஷத்தோட அன்னத்தை கொடுக்கிறவனுக்கு அந்த புண்ணியமாகிற பலன் அதிகம் உண்டாகின்றது அப்படின்றார் யுதிஷ்டர். சௌனகரை பார்த்து சொல்கிறார், ஓ பிராமணரே, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற எவன் ஒருவன் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரானோ அவனுடைய தர்மத்தை தான் மேலான தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். இதுக்கு சௌனகர் சொல்கிறார், பெரிய கஷ்டம், இந்த உலகம் ரொம்பவே விபரீதமாக இருக்கின்றது. அவர் சொல்கிறத கேட்கும்போது அன்றைக்கும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது நமக்கு புரியுது பாருங்க. சாதுவானவன் எதனால் லஜ்ஜையை அடைகிறானோ அதனால் துஷ்டன் சந்தோஷம் அடைகின்றான். அதாவது எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் ரொம்ப சாதுவா தர்மத்தின்படி நடக்கிறவன் அவன்லாம் ஐய இதெல்லாம் போய் பண்ணுறதா தப்பு இல்லையா அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு பண்ணாமல் இருக்கான் இல்லையா, இந்த விஷயங்களில் துஷ்டன் சந்தோஷம் அடைகின்றான். அதாவது இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை, தர்மத்தை விட்டவனுக்கு எதுவுமே கிடையாது. அந்த தர்மத்தின் வழி நடப்பவன் ஐயா இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒதுங்கி இருக்கும் பொழுது அந்த மாதிரி காரியங்கள் தான் துஷ்டனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. அதனால் அவன் சந்தோஷம் அடைகின்றான். மனுஷனுக்கு அறிவு இருந்தாலுமே அந்த பல திசைகளில் இழுக்கக்கூடிய இந்திரியங்கள், நம்ம அந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அதுக்கப்புறம் அந்த தோல், இந்த 5 இந்திரியங்களும் நம்மை பல திசைகளில் இழுக்கக்கூடியது. அது எப்படி அப்படின்னா, இந்த அறிவற்ற ஒரு சாரதி ஒரு தேரை எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் சாரதிக்கு. அவனுக்கு அறிவில்லை அப்படின்னா இந்த குதிரைகள்லாம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி
இந்த இந்திரியங்கள் மனுஷனுக்கு அறிவிருந்தாலுமே இந்த மாதிரி இழுக்கின்றன அப்படின்றாரு. இந்த மாதிரி காரணங்களால, ஆசையினால இவன் அந்த அவனை கவருகின்ற பானங்கள், அதாவது எதெல்லாம் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கின்றது அப்படின்னு நினைக்கிறானோ, கண்ணுக்கு இது சந்தோஷம், காதுக்கு இது சந்தோஷம், மூக்குக்கு இது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அதையெல்லாம் பானங்கள் அப்படின்னு சொல்றார் சௌனகர். இந்த பானங்களால் அடிக்கப்பட்டு அந்த விட்டிற்பூச்சி நெருப்பை பழம் அப்படின்னு நினச்சி சுற்றி சுற்றி அதில் விழுந்து சாகுமா, அந்த மாதிரி நெருப்பில் விழுகிறான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மனைவிகளாலும் இஷ்டப்படி விளையாடுவதனாலும் மோகத்தை அடைந்து அஞ்ஞானத்தில் முழுகி ஆத்மாவை அவன் அறிவதில்லை. இந்த மாதிரி தான் சம்சாரத்தில் ஒரு சக்கரம் போல அஞ்ஞானம், காமம் இதில் சுற்றி சுற்றி பிறவிகளில் மீண்டும் விழுகின்றான். அந்த பிறவி எப்படின்னா, நீரிலோ நிலத்திலோ ஆகாசத்திலோ அடிக்கடி பிறவியை அடைந்து பிரம்மா முதல் துரும்பு வரையிலும் உள்ள பிராணிகளில் சுற்றி கொண்டிருக்கின்றான். இது அஞ்ஞானிகளது வழி. ஆனா இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடல்ல நம்ம சுத்தி சிக்கக்கூடாது அப்படின்னு, மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னு விருப்பத்தோட அதற்குரிய தர்மத்தில் ஆசையுள்ள ஞானிகள் அவங்களுடைய வழி என்னன்னு சொல்றேன் கேள் இப்படின்றார் சௌனகர். கர்மாவை செய், அதன் பலனை விட்டுவிடு அப்படின்னு வேத வாக்கியம் இருக்குது. அதனால இந்த தர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது அபிமானத்துடன் செய்தல் கூடாது அப்படின்றாரு. அது என்ன அபிமானத்துடன் செய்யக்கூடாது அப்படின்னா, இப்போ முதல்ல பார்த்தோம், அதிதிகள் வராங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எழுந்து நின்று ஆசனம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் களைத்திருக்கவனுக்கு தண்ணி கொடுக்கணும், பசித்திருக்கவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், சிரமம் அடைந்திருக்கவன், வழியில் போகின்றவன், இவங்களுக்கெல்லாம் அன்னம் கொடுப்பது அப்படின்றது புண்ணியத்தில் மேலான பலனை தரும். இப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கர்மா அப்படின்னு நினச்சி செய்யணுமே தவிர, ஆஹா இந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு புண்ணியம் அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கின்றது, நான் தர்மத்தின் வழியில் செல்கின்றேன் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதைத்தான் சொல்றாரு, அபிமானத்துடன் இந்த தர்மங்களை எல்லாம் செய்தல் கூடாது. தர்மம் செய்யணும் அப்படின்னா, தர்மத்தின் வழி நடக்கணும் அப்படின்னா அது நம்முடைய கடமை, அப்படித்தான் இருக்கணும். அதனால நான் தர்மத்தின் வழி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சம்சார சாகரம், அதுக்கப்புறம் அந்த காமம், இப்படியே பிறவி 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 அப்படின்னு சுற்றி சுற்றி வர வேண்டியது தான். யாகம், அத்தியனம், தானம், தவம், சத்தியம், பொறுமை, ஐம்பொறி அடக்கல், ஆசையின்மை, இந்த 8 மார்க்கங்கள் தர்மத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுல அந்த முதல் 4 இருக்கு இல்லையா, அந்த யாகம், அத்தியனம், தானம், தவம் அப்படின்றது, இதை அவசியம் செய்ய வேண்டிய எந்த ஒரு கர்மாவையும் அபிமானத்துடன் செய்யக்கூடாது. இந்த பின்னாடி இருக்கின்ற 4 சத்தியம், பொறுமை, ஐம்பொறி அடக்கல், ஆசையின்மை அப்படின்றது, இது தேவையான மார்க்கம். இது சாதுக்கள் எப்பவும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றார், குந்தி புத்திரா, நீயும் அது போல அந்த பூர்ணமான மன அடக்கத்தை அடைந்து தவத்தினால் அஷ்டாங்க யோகத்தின் சித்தியை அடைய வேண்டும். மாதாபிதாக்கள் பெத்தவங்களால் வரக்கூடியதும் கர்மாக்களால் வரக்கூடியதுமான சித்தி உமக்கு உண்டாயிருக்கின்றது. தேவதையை தியானம் செய்வதனால பிராமணர்களை காப்பாற்றுவதற்காக நீ சித்தி அடைய வேண்டும். சித்தர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் தவத்தின் மகிமையால் செய்கிறார்கள். அதனால தேவ அத்தியனத்தை செய்து இஷ்டத்தை நிறைவேற்றிக்கொள் அப்படின்றார் சௌனகர். இப்போ இது ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்குது இல்லையா. யுதிஷ்டர் என்ன பண்றார், நீங்கள்லாம் என் பின்னாடி வரீங்க, ஆனால் உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது, போஷிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் திரும்பி போயிடணும் அப்படின்றார். கூடவே என்ன சொல்கிறார், நாங்கள் செல்வத்தை இழந்து விட்டோம், ராஜ்யத்தை இழந்து விட்டோம், ஒடியை இழந்து விட்டோம், அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இதுக்கு சௌனகர் என்ன சொல்கிறார், இந்த செல்வத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஏராளமான விஷயங்களை கூறிவிட்டு அதனால் இது வேண்டாம் அப்படின்னும் போது, அப்போ யுதிஷ்டர் அவருக்கு பதில் சொல்கிறார், நான் செல்வத்தின் மீது இருக்கின்ற ஆசையினால் இப்படி சொல்லலை, உங்களை நான் பூஜிக்க வேண்டும், போஷிக்க வேண்டும், பின்தொடர்ந்து வருகின்ற பிராமணர்களை ஆதரிக்க வேண்டும், அதுக்கு எனக்கு இதுவுமே இல்லையா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னும் போது அந்த தவம், மனவடக்கம் இதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார்,
தேவதைகளை அத்தியனம் செய்வதன் மூலம் நீ வேண்டியவற்றை பெறுவாயாக அப்படின்றார். இதை கேட்ட உடனே யுதிஷ்டர் என்ன பண்றாரு, தௌமியர் கிட்ட போயிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, மற்ற சகோதரர்கள்லாம் கூட இருக்காங்க. அப்போ சொல்றார், காட்டை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம், ஆனால் அந்த பிராமணர்கள் எங்களை பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நானே ஏற்கனவே துக்கத்தில் இருக்கேன். இவங்களை போஷிப்பதற்கு, ஆதரிப்பதற்கு என்கிட்ட சக்தி இல்லை. அதே சமயத்தில் இவர்களை விட்டுறதுக்கும் எனக்கு சக்தி இல்லை, தானம் பண்ணுறதுக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் நான் செய்ய தகுந்தது என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு தௌமியர்கிட்ட யுதிஷ்டர் கேட்குறார். இப்போது தௌமியர் அவர் ஒரு முகூர்த்த நேரம் தியானம் பண்ணிட்டு யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார், ஒரு காலத்தில், முற்காலத்தில் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட பிராணிகள்லாம் பசியால் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது சூரியன் தான் ஒரு தந்தை மாதிரி அந்த பிராணிகள் மீது இருந்த ஒரு தயையினால் உத்தராயணம் சென்று அந்த சூரியனுடைய கிரணங்களால் ஜனத்தை எடுத்துக்கொண்டு வந்து தட்சிணாயனத்துக்கு வரும்போது ஜலத்தால் பூமியை நிறைத்தான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சந்திரன் என்ன பண்ணுறான், இந்த பூமியில் சூரியனுடைய தேஜஸை எடுத்துக்கொண்டு ஜலத்தால் ஔஷதிகளை உண்டு பண்ணினான் அப்படின்றாரு. இந்த சந்திரனுக்கு ஒளி அப்படின்றதே சூரியனுடைய தேஜஸால் தான் உருவாகின்றது அப்படின்றதையும் நம்ம இங்கே கவனித்து பார்க்கணும். இந்த மாதிரி சூரியன் மூலமாகத்தான் பிராணிகளுக்கு அன்னம் உண்டாகின்றது. அந்த சூரியனே எல்லா பிராணிகளுக்கும் ரக்ஷகன். அதனால யுதிஷ்டா, நீ அந்த சூரியனை சரணடைவாயாக. பூர்ணமான தவத்தை செய்து பிறப்பாலும் செய்கையாலும் சுத்தியை அடைந்த எல்லா பிரஜைகளையும் மகாத்மாக்களான அரசர்கள் காப்பாற்றுகிறார்கள். விரதத்தை எல்லாம் அனுஷ்டிக்கக்கூடிய தியானத்தில் இருக்கின்ற பௌமன், கார்த்தவீரியன், பிருது, நகுஷன் இவர்களால் பிரஜைகள் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர். பாரதரே, அதே மாதிரியே தர்மாத்மாவான நீயும் கர்மாவால் சுத்தி அடைந்து தவத்தை செய்து தர்மத்தால் பிராமணர்களை காப்பாற்று அப்படின்றார் தௌமியர். தௌமியர் இப்படி சொன்ன உடனே அவரிடமிருந்தே மந்திர உபதேசம் பெற்றுக்கொள்கிறார் யுதிஷ்டர். அந்த அஷ்டாட்சர மந்திரம், இது சம்சார துக்கத்தை அடைந்தவர்களுக்கு தேவையான மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மந்திரத்தின் மூலம் சூரியனை தியானித்து தவத்தை ஆரம்பிக்கின்றார் யுதிஷ்டர். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.